அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது டிஎன் செட் 2024 நோட்டிஃபிகேஷனுடைய எக்ஸாம் டேட்டு 2025, அதாவது 6, 7, 8, 9 ஆகிய தேதிகளில் நடக்கவிருக்கு. ஸோ அந்த எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிட்டாங்க. அப்போது ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனடியாக டிஆர்பி வெப்சைட்டுக்கு போங்க. டிஆர் வெப்சைட்டு போனீங்கன்னா இதில் கிளிக் ஹியர் டவுன்லோட் அட்மிட் கார்டு அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா, சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அட்மிட் கார்டு வந்துடும். அதில் உங்களுடைய அந்த தேர்வு நடக்கக்கூடிய இடம், அதுக்கப்புறமா அந்த டேட்டு, தேர்வு நடக்கக்கூடிய டேட்டு, ஸோ எல்லாமே அதில் உங்களுக்கு வந்துடும். அப்போ இதில் பாருங்கள், the notification for TN set has been published by MS University 23/2024. அதுக்கப்புறமா எல்லா தரவுகளையும் டிஆர்பி வாங்கிருச்சு. வாங்கினதுக்கு அப்புறமா இந்த 14/2/2025 ஒரு ப்ரெஸ் ரிலீஸை வெளியிட்டாங்க. அதில் வந்துட்டு இந்த தேதிகளில் 6, 7, 8, 9 அந்த தேதிகளில் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக இது நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போது இந்த எக்ஸாமுக்கான இந்த ஹால் டிக்கெட்டையும் வெளியிட்டாங்க. அப்போ இதில் வந்துட்டு அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துக்கிறாங்க. வெப்சைட்டுக்கு போகணும், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, டேட் ஆஃப் பர்த்து, இந்த டேஷ்போர்டில் போனோம், அங்கே போய் இந்த அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்போது நிறைய பேருக்கு இது வந்து ஃபஸ்ட் எக்ஸாமாக இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கும். அப்போ அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமை வந்துட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா அதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துக்கிறாங்க. டெஸ்ட் லிங்க் இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் த டிஆர்பி வெப்சைட் ஃப்ரம் டுடே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளிக் ஹியர் ஃபார் ப்ராக்டிஸ் டெஸ்ட் லிங்க், இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டெஸ்ட் லிங்கு போகுது. அப்போ எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும், அதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்னென்ன இந்த மார்க்ஸ் எவ்வளோ மணி நேரத்தில் வந்து அந்த எக்ஸாம் இருக்கும், ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிறாங்க. எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணுறது அது முதற்கொண்டு கொடுத்துக்கிறாங்க. அப்போ பாருங்கள், இதில் இந்த ஃபெமிலியரைஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் டெஸ்ட் லிங்க் இஸ் ஆல்சோ அவைலபிள். அதுக்கப்புறமா சேஞ்ச் ஆஃப் ரிக்வெஸ்ட் ஆஃப் சென்டர் வில் நாட் பி என்டர்டெயின் அட் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ். அதுக்கப்புறம் இந்த சென்டர் சேஞ்சு எந்த ஒரு காரணத்துக்காகவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து டிஸ்க்ளைமரும் கொடுத்துக்கிறாங்க. ஆல் அப்ளிகண்ட் த டெசிஷன் ஆஃப் த போர்டு டு இஷ்யூ அட்மிட் கார்டு டு எலிஜிபிள் அப்ளிகண்ட்ஸ் இஸ் பியூர்லி ப்ரொவிஷனல். இப்போ அட்மிட் கார்டு வந்து நிறைய பேருக்கு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, ஏன்னா வந்து எல்லோரும் அப்ளை பண்ணதை வச்சு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. அப்போ டஸ் நாட் கன்ஃபர் எனி அக்செப்ஷன்ஸ் ஆர் தேர் கிளைம் மேட் இன் த அப்ளிகேஷன். த போர்டு ரிசர்வ்ஸ் இட் ரைட் டு ரிஜெக்ட் த கேண்டிடேச்சர் அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். அப்போது இந்த டிஆர்பி போர்டுக்கு ஒருவருடைய அந்த கேண்டிடேச்சரை, அதாவது அவர் எக்ஸாம் எழுத வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுற ரைட்ஸு டிஆர்பி போர்டுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த டெஸ்ட்டை போஸ்ட்பான் பண்ணுறதுக்கும், ரீஷெடியூல் இல்லைன்னா கேன்சல் பண்ணுறதுக்கும் இந்த டிஆர்பி போர்டுக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த லாஸ்ட் மினிட் டிஸப்பாயின்மெண்ட், அதாவது எங்கே எக்ஸாம் சென்டர் இருக்குது அப்படிங்கிறத தேர்வர்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக முன்கூட்டியே செக் பண்ணி வச்சுக்கிடணும். லாஸ்ட் மினிட்டில் போய் எனக்கு இந்த உள்ள விடலை அப்படிங்கிறத சொல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணால் எப்படி அதை அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ணிக்கிடலாம், இல்லை கிளிக் பண்ணிவிடுவோம் நம்ம. அப்போ அந்த லிங்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதாவது இந்த தேர்வுகளுக்கான அறிவுரைகள், இந்த பேப்பர் 1ல் எத்தனை கொஸ்டின், அதுக்கான மார்க் என்ன, 50 கொஸ்டின்ஸ் இருக்குது, ஒவ்வொன்று 2 மார்க்கு, 100 மார்க்ஸு. பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்குது, ஒவ்வொன்று 2 மார்க்கு, 200 மார்க்ஸு, டோட்டலாக 300 மார்க்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் மார்க்ஸுங்கிறது கிடையாது. இப்போ டோட்டலாக 180 மினிட்ஸ் இருக்குது. 180 மினிட்ஸுக்கு இந்த 150 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இந்த கேண்டிடேட்ஸ் வந்து அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது, இதுக்கு வந்துட்டு நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது.
அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் டியூரேஷன், இதுக்கப்புறமா இந்த எம்சிக்யூ கொள்குறி வினாக்கள், ஸோ அதையுமே கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒன்லி ஒன் கொஸ்டின் வில் பி டிஸ்பிளேட் ஆன் த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன். அப்போ நீங்கள் அந்த கொஸ்டினை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் அதில் ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த கொஸ்டின் போகணுமோ அந்த கொஸ்டின் நம்பர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். The exam screen will continuously display the remaining time at the top right hand corner. அப்போ அந்த ரிமைனிங் டைம் எவ்வளோ இருக்குது, இப்போ வந்து 3 hours ஆரம்பிச்சிங்கன்னா டைம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த ரைட் கார்னரில் அந்த எக்ஸாம் டைமிங் வந்துட்டு அதில் இருக்கும். இதில் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த கொஸ்டின்குள்ளே எப்படி போகிறது, ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். நிறைய டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து அந்த அக்னாலஜின்னு ஒரு சின்ன ஒரு ஐக்கான் இருக்குது, அந்த ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணினா ஓகே இந்த மாதிரி போகும் இல்லையா. செக்ஷன் 1 செக்ஷன் 2 இந்த மாதிரி 50 கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின் பைலிங்குவல் அப்படின்னு இருக்கும். இதில் ஸ்டார்ட் த டெஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஸ்டின் பேஜுக்குள்ளே போயிடும். இதில் வந்து அந்த மினிட்ஸ் 3 hours லாங்குவேஜ் பைலிங்குவல், அப்போ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். அப்போ ஸ்டார்ட் த டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்குள்ள போயிடும். இதில் வந்து இந்த செக்ஷன் 1 இதுக்கப்புறம் நீங்கள் செக்ஷன் 2க்கு நீங்கள் நினைச்சலாம் ஒரே டைமில் நீங்கள் போகலாம். இப்போ நீங்கள் செக்ஷன் 1 வேணால் செக்ஷன் 1 எடுத்துடலாம், செக்ஷன் 2 பண்ணாலும் செக்ஷன் 2 எடுத்துடலாம். இப்போ இதில் 1வது கொஸ்டின் இதில் கிளிக் ஆகிருக்குது, நம்ம அதில் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த நெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த கொஸ்டின் போகும். இதில் அடுத்த கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணிடலாம், மார்க் பண்ணிக்கிடலாம். ஸோ இப்படி உங்களுக்கு இதில் எந்த கொஸ்டினை நீங்கள் மார்க் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த கொஸ்டினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த கொஸ்டின் வரும். இப்போ ஒரு கொஸ்டின் தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இப்போ ஒரு கொஸ்டின் நீங்கள் தவறுதலாக மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஆச்சுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ரெஸ்பான்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த கொஸ்டின் மார்க் பண்ணது வந்துட்டு ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கொஸ்டின் கரெக்டோ அதை நீங்கள் மார்க் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் இதில் வந்து கொடுத்துக்கிறாங்க. அப்போ ஒரு 30 கொஸ்டின்ஸ் ஒரு 30 minutes கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், 30 கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி அட்டன் பண்ணுறது, எதை கிளிக் பண்ணணும், எதை அந்த ரெஸ்பான்ஸ் அந்த கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்து அடுத்தது போகிறது எப்படி அப்படிங்கிறது. அதுக்கு நம்ம ரைட் ஹேண்ட் கார்னரில் வியூ ப்ரொஃபைல் இருக்கும், உங்களுடைய நேமு உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் அது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறமா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்துடும். எத்தனை கொஸ்டின் இருக்குது, எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணணும், எத்தனை மார்க்ஸ் நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டா, எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வந்துடும். அதுக்கப்புறமா இதில் நீங்கள் எந்தெந்த கொஸ்டின்ஸ் வேணுமோ அந்தந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிட்டு தப்புன்னா என்ன பண்ணிடலாம், கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா கிளியர் ரெஸ்பான்ஸ் ஆயிரும். திரும்ப கரெக்டாக ஆன்சரை நீங்கள் செக் பண்ணிடலாம். அப்போ அது கீழே வந்துட்டு நெக்ஸ்ட் கொஞ்சம் கீழே மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்துட்டு அந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்த கொஸ்டின் நீங்கள் அதில் போகலாம். சரிங்களா. ஸோ இதுதான் இந்த மாடல் டெஸ்ட்டு. அப்போ இந்த செட் எக்ஸாமில் எல்லாருமே நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுறதுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.